இன்னொரு கட்சி இருக்குது, எல்லாம் இறந்து போனா அங்க போய் துக்க விசாரிப்பாங்க. ஆனா அந்த கட்சிக்கு கொடுமை பாருங்க, நாட்டுடைய கொடுமை தலையெழுத்த பாருங்க. எதுக்காக வந்து இருந்தாங்க, ஏன் இருந்தாங்க, அந்த குடும்பத்தை இங்க வரவழைச்சு அனுதாபம் சொல்றாங்களாம். என்ன அது சினிமா அப்படித்தான் இருக்கும், டெக்னிக்கலா தான் இருக்கும். மக்கள் ஏமாற வேண்டாம், சினிமா பார்க்கலாம். எதுக்கு? மனசுல இருக்கிற கஷ்டங்களை போக்குவதற்கு சினிமாவை பார்க்கலாம், ரசிக்கலாம், அதோட விட்டுறணும். நிஜ வாழ்க்கையில ஒத்து வருமா? நிஜ வாழ்க்கை வேற, சினிமா வாழ்க்கை வேற. தயவு செய்து இளைஞர்களும் பெண்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிஜ வாழ்க்கை என்பது கடினம், சினிமா என்பது கனவை போல, கனவு காண்கின்ற பொழுது கண்ணை திறந்தா கனவு மறைஞ்சு போயிடும். அதுபோல சினிமா பார்ப்பது அந்த திரையரங்கு வெளியே விட்டு வெளியிலே வந்து விட்டால் அதோட போயிடும். அப்படித்தான் நீங்க என்ன வேண்டும் என்பதை இந்த தயவு செய்து அல் கூர்ந்து நீங்கள் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திச்சு பாருங்க. கொரோனா காலம், இளைஞர்கள் பாதிக்கப்படக்கூடாது, மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு வருஷம் வீணா போயிடும் என்று மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் நம்முடைய பள்ளியில படிக்கிற மாணவர்களும் மிக மன உளைச்சல் இருந்தாங்க. என்னுடைய கவனத்துக்கு வந்தது. உடனடியாக அந்த கொரோனா காலத்தில் பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் எல்லாம் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தாங்க. போட்டு கொடுத்தோம்ல, மாணவனுடைய உள்ளத்தை புரிஞ்சு நடக்கிற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர் ஒரு ஆண்டு வீணாக கூடாது என்பதற்காக அந்த கல்லூரியில் படிக்கின்ற மாணவருக்கு ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும், ஆன்லைன்ல தேர்வு நடத்தணும். அற்புதமா ஆன்லைன்ல கல்வி கட்டுறாங்க, தேர்ச்சி பெற்றாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய வரலாறு. திமுக அப்படி இருந்ததா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட 5 ஆண்டுல 10 ஆண்டுல 2011 இருந்து 2021 வரைக்கும் இதுவரை தமிழகத்தில் இல்லாத வரலாறு. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாங்க.